வணக்கம். தமிழ்நாட்டு அரசியலில் இன்று மிகப்பெரிய பேசுபொருளாக இருப்பது அண்ணாமலை மற்றும் திமுக இடையேயான மோதல். உண்மையில் என்ன நடக்கிறது? விரிவாக பார்ப்போம். பாஜக மாநில தலைவராக அண்ணாமலை பொறுப்பேற்ற பிறகு தமிழக அரசியலின் களம் முற்றிலும் மாறியுள்ளது. அவர் ஒரு புதிய வகை அரசியலை முன்வைக்கிறார். கர்நாடகாவில் ஒரு ஐபிஎஸ் அதிகாரியாக பணியாற்றி சிங்கம் என்று அழைக்கப்பட்டவர் இன்று தமிழக அரசியலில் ஒரு முக்கிய சக்தியாக உருவெடுத்துள்ளார். அவரது அரசியல் அணுகுமுறை என்பது மிகவும் ஆக்ரோஷமானது. ஆதாரங்களை முன்வைத்து அவர் எழுப்பும் கேள்விகள் ஆளுங்கட்சியை திணறடிக்கின்றன. இது ஒரு புதிய கலாச்சாரம். மறுபுறம் தமிழகத்தின் மிகப்பலமான கட்டமைப்பை கொண்ட திமுக இந்த புதிய சவாலை எப்படி எதிர்கொள்கிறது? திராவிட பாரம்பரியம் இங்கே காக்கப்படுகிறது. 50 ஆண்டுகளுக்கும் மேலாக தமிழக அரசியலை ஆதிக்கம் செலுத்தி வரும் திமுக தனது கோட்டையை தற்காத்துக் கொள்ள முழு பலத்துடன் போராடி வருகிறது. இந்த மோதல் ஒரு நாளில் உருவானது அல்ல. தொடர்ச்சியான குற்றச்சாட்டுகள் மற்றும் அதற்கு அளிக்கப்பட்ட பதில்கள் மூலமே இது ஒரு பெரும் போராக மாறியுள்ளது. அண்ணாமலை வெளியிட்ட திமுக பைல்ஸ் புகார்கள், அமைச்சர்களின் சொத்து விவரங்கள் போன்றவை மிகப்பெரிய அரசியல் புயலை கிளப்பின. இது ஊழல் குறித்த விவாதத்தை முன்னெடுத்தது. இந்த குற்றச்சாட்டுகள் சாமானிய மக்கள் மத்தியிலும் ஒரு விவாதத்தை ஏற்படுத்தின. சமூகத்தின் பல்வேறு தரப்பினரும் இதை உற்று கவனிக்கத் தொடங்கினர். திமுக தரப்பில் இந்த புகார்கள் அனைத்தும் ஆதாரமற்றவை என்றும் விளம்பரத்திற்காக அண்ணாமலை இப்படி செய்கிறார் என்றும் கடுமையாக மறுக்கப்படுகிறது. இந்த குற்றச்சாட்டுகளுக்கு பதிலாக திமுக தரப்பில் வரிசையாக அவதூறு வழக்குகள் தொடரப்பட்டன. சட்ட ரீதியான மோதல் இங்கே ஒரு புதிய கட்டத்தை எட்டியது. மத்திய புலனாய்வு அமைப்புகளின் சோதனைகள் மற்றும் நடவடிக்கைகள் திமுக அமைச்சர்களை குறிவைப்பதாக ஆளும் கட்சி குற்றம் சாட்டி வருகிறது. இது ஒரு பெரும் சர்ச்சை. அமலாக்கத்துறை மற்றும் சிபிஐயின் நடவடிக்கைகள் தமிழக அரசியலில் ஒருவித பதற்றத்தை உருவாக்கியுள்ளன. இது மாநில மத்திய உறவை பாதிக்கிறது. இது ஒரு அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கையாக திமுக பார்க்கிறது. ஆனால் அண்ணாமலை இதை ஊழலுக்கு எதிரான சட்டத்தின் கடமை என்று வாதிடுகிறார். களத்தில் மட்டுமல்ல, சமூக வலைதளங்களிலும் போர் தீவிரமாக உள்ளது. இரு தரப்பு ஐடி விங்குகளும் 24 மணி நேரமும் ஒருவரை ஒருவர் தாக்கி வருகின்றன. ஒவ்வொரு நாளும் புதிய ஹேஷ்டேக்குகளும் மீம்ஸுகளும் இரு தரப்பு ஆதரவாளர்களாலும் போட்டி போட்டுக்கொண்டு உருவாக்கப்பட்டு வருகின்றன. இது ஒரு டிஜிட்டல் போர். இளைஞர்கள் மத்தியில் இந்த டிஜிட்டல் மோதல் ஒரு புதிய அரசியல் ஆர்வத்தை ஏற்படுத்தியுள்ளது. அவர்கள் எதை நம்புகிறார்கள் என்பதுதான் கேள்வி. வாக்காளர்கள் முடிவு செய்வார்கள். அதிமுகவுடனான பாஜகவின் கூட்டணி முறிவு தமிழக அரசியலில் ஒரு மிகப்பெரிய வெற்றிடத்தை உருவாக்கியது. இது அண்ணாமலையின் தனித்துவ அரசியலுக்கு வழிவகுத்தது. முன்பு இருமுனைப் போட்டியாக இருந்த தமிழக அரசியல் இன்று பாஜகவின் தீவிரமான வருகையால் மும்முனைப் போட்டியாக மாறத் தொடங்கியுள்ளது. இது யாருக்கு லாபம்? வாக்காளர்களே தீர்மானிப்பார்கள். தமிழகத்தில் பாஜக காலூன்ற வேண்டும் என்பது அண்ணாமலையின் நீண்டகால திட்டம். இதற்காக அவர் அடிமட்ட அளவில் கட்சியை வலுப்படுத்தி வருகிறார். இது பலனைத் தருமா? சனாதன தர்மம் குறித்த விவாதங்கள் இந்த மோதலில் எரியும் நெருப்பில் எண்ணெயை ஊற்றுவது போல அமைந்தன. கலாச்சார அரசியல் மேலோங்கியுள்ளது. விவாதங்கள் தொடர்கின்றன. இது வெறும் அதிகாரத்திற்கான மோதல் மட்டுமல்ல, திராவிட சித்தாந்தத்திற்கும் தேசியவாதத்திற்கும் இடையேயான ஒரு கொள்கை மோதலாக இது பார்க்கப்படுகிறது. மக்களின் தீர்ப்பு எது? அண்ணாமலையின் என் மண் என் மக்கள் பாதயாத்திரை தமிழகத்தின் மூலை முடுக்கெல்லாம் பாஜகவின் கொள்கைகளை கொண்டு சேர்த்த ஒரு முக்கிய நிகழ்வு. மக்களிடம் ஒரு வரவேற்பு கிடைத்தது. மக்களுடன் நேரடி தொடர்பு கொள்வதன் மூலம் ஒரு புதிய அரசியல் பிம்பத்தை அண்ணாமலை உருவாக்கியுள்ளார். இது கிராமப்புறங்களில் மாற்றத்தை ஏற்படுத்துமா? பொறுத்திருந்து பார்ப்போம். மறுபுறம் திராவிட மாடல் என்பது அனைவருக்குமான வளர்ச்சி என்று திமுக அரசு தனது திட்டங்களை முன்வைத்து இந்த சவாலை முறியடிக்க முயல்கிறது. கல்வி மற்றும் வளர்ச்சிக்கு முக்கியத்துவம், மகளிர் உரிமைத் தொகை போன்ற திட்டங்கள் மூலம் திமுக தனது வாக்கு வங்கியை தக்கவைத்துக் கொள்ள முயற்சிக்கிறது. இது ஒரு பலமான தற்காப்பு. மக்களிடம் இது ஒரு செல்வாக்கை ஏற்படுத்தியுள்ளது. மாநிலத்தின் கடன் சுமை குறித்து அண்ணாமலை எழுப்பும் கேள்விகளுக்கு மத்திய அரசின் நிதி பகிர்வு குறித்த வாதத்தை திமுக தரப்பு முன்வைக்கிறது. பொருளாதார விவாதங்கள் சூடுபிடித்துள்ளன. தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதில் தமிழ்நாடு முன்னணியில் இருப்பதாக திமுக கூறுகிறது. ஆனால் அண்ணாமலையின் கேள்விகள் பொருளாதார தளத்திலும் தொடர்கின்றன. உண்மை எது? மக்களே அறிவார்கள். ஊடகங்களில் நடக்கும் விவாதங்கள் பெரும்பாலும் இந்த இரு தரப்பை சுற்றியே அமைகின்றன. இது ஒரு புதிய வகை ஊடக அரசியலை உருவாக்கியுள்ளது. மற்ற கட்சிகள் எங்கே? கேள்வி எழுகிறது. அரசியல் விமர்சகர்கள் இந்த மோதலை ஒரு நீண்டகால மாற்றத்திற்கான தொடக்கம் என்று கணிக்கிறார்கள். இது வெறும் தற்காலிக பரபரப்பு அல்ல, ஆழமான மாற்றங்கள் வரலாம். தமிழகத்தின் மதச்சார்பற்ற பிம்பத்தை அண்ணாமலை மாற்ற முயல்வதாக திமுக குற்றம் சாட்டுகிறது. கலாச்சார உரிமை என்பது இங்கே ஒரு முக்கிய ஆயுதம். இது வெற்றி பெறுமா? காலம் சொல்லும். இந்த மோதல் இரு கட்சிகளுக்குள்ளும் ஒரு புதிய உத்வேகத்தையும் அதே சமயம் ஒரு பதற்றமான சூழலையும் உருவாக்கியுள்ளது. தலைமைக்கு இது ஒரு சோதனை. தொண்டர்கள் உற்சாகத்தில் உள்ளனர்.
அடுத்த சட்டமன்ற தேர்தல் இந்த மோதலின் இறுதித் தீர்ப்பை வழங்கும் ஒரு முக்கிய மைல்கல்லாக இருக்கும். 2026 நோக்கி தமிழகம் தயாராகிறது. விருப்பங்கள் பல உண்டு. யார் வெற்றி பெறுவார்? மக்களின் மனநிலை உண்மையில் மாறி வருகிறதா, அல்லது அண்ணாமலையின் பேச்சுகள் வெறும் சத்தமாக மட்டும் போய்விடுமா? விடை மக்களின் கையில் உள்ளது. அவர்கள் எதை நாடுகிறார்கள்? பொறுத்திருந்து பார்ப்போம். கொங்கு மண்டலம் முதல் தென் மாவட்டங்கள் வரை இந்த அரசியல் களம் சூடுபிடித்துள்ளது. ஒவ்வொரு தொகுதியும் இன்று ஒரு போர்க்களம்தான். பரபரப்பு எங்கும் குறையவில்லை. அரசியல் களம் சூடாக இருக்கிறது. நிலப்பரப்பு தோறும் மாற்றத்திற்கான அலைகள் வீசுகின்றன. நீதிமன்ற தீர்ப்புகள் மற்றும் மத்திய முகமைகளின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் பல அரசியல் தலைவர்களின் தலைவிதியை தீர்மானிக்கலாம். இது ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. முடிவு எப்படி இருக்கும்? பதற்றம் நீடிக்கிறது. சுருக்கமாகச் சொன்னால், அண்ணாமலை விஎஸ் திமுக மோதல் என்பது தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கியுள்ளது. இதில் இன்னும் பல திருப்பங்கள் உண்டு. ஆச்சரியங்கள் காத்திருக்கின்றன. அடுத்த சில ஆண்டுகள் தமிழக அரசியலில் மிகப்பெரிய மாற்றங்கள் நிகழலாம். இந்த இரு துருவப்போர் எங்கே சென்று முடியும் என்பதுதான் அனைவரின் கேள்வி. யார் வெற்றி பெறுவார்? மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. மாற்றத்தை மக்கள் விரும்புவார்களா, அல்லது பாரம்பரியத்தை மீண்டும் ஆதரிப்பார்களா? உங்கள் கருத்து என்ன? அதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். நன்றி, வாழ்த்துக்கள். நன்றி. தொடர்ந்து இணைந்திருங்கள். செய்திகளுக்காக காத்திருங்கள். வணக்கம். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.